ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்குது. வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகி ஈவினிங் 6 o'clock விளக்கு கரெக்டாக எங்கள் மம்மி பற்ற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறது தாங்க. அந்த டைமில் படித்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களா. ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் நானும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நோட்ஸ் கவர் பண்ணாமல் இருந்துச்சுங்களா, எல்லாமே எங்கள் மம்மி வந்து கவர் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் மம்மியும் இதே ஸ்டைலில் தான் ஸ்கூல் படிக்கும்போது புக்கு கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேபிள் ஒட்டுற வேலை மட்டும் எனக்கு கொடுத்தாங்க. அதுவும் நான் நீட்டாக பண்ணி விட்டேங்கப்பா. அதுக்கப்புறம் எங்கள் மம்மி அதில் நேம் ஃபில் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு புக்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக பேக்கில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு போனாங்க. ஸோ இந்த டைமில் நாம் எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்காக சேர் மேலே ஏறினா தம்பி பின்னாடியே வந்துட்டாங்க. அவனை நானும் கவனிக்கல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டு எனக்கு லைட்டாக காலில் அடிபட்டுச்சு. தம்பி தப்பிச்சிட்டான். ஆனால் லைட்டாக தாங்க அடி, இவ்வளோ பெரிய கட்டெல்லாம் தேவையில்லை, சும்மா கட்டி விட்டாங்க எங்கள் மம்மி. தம்பி இருந்துட்டு எனக்கும் கட்டி விடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவனுக்கும் சும்மா அப்படியே கட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வலிச்சுட்டே இருந்துச்சுங்களா. ஸோ வந்து எங்கள் மம்மி டின்னர் சீக்கிரம் சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கான ஹாப்பி அண்ட் சேட் மூமெண்ட். ஹாப்பி மூமெண்ட் வந்து நான் வந்து இன்னைக்கு கிளாஸில் ப்ரெசன்டேட்டிவாக இருந்தேங்க. சேட் மூமெண்ட் விழுந்தது. அதுக்கப்புறம் என்னால் தம்பிக்கு கொஞ்சம் லைட்டாக திட்டு விழுந்துச்சு. அவள் அழுது எங்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணா. அதெல்லாம் யோசிக்கும் போது சேடாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட சேட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.